ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆசீர்வாதத்துக்குரிய படிகள் என்ன? எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆசை இருக்கிறது. ஆசீர்வதிக்கிற தேவனும் இருக்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் மேல் சந்தேகம் வருகிறது. பைபிளில் எங்கே திருப்பினாலும் வாக்குத்தத்தம் போட்டிருக்கு. அந்த வாக்குத்தத்தத்தை எத்தனையோ முறை நான் எடுத்து சொல்லி ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இது நிறைவேறவில்லையே என்கிற ஒரு ஆதங்கத்தை அநேகருக்குள்ளே பார்க்கிறேன். ஒரு திருச்சபையினுடைய போதகராக இருக்கிற அப்படின்னால் சிலர் வளர்ந்து கொண்டே போகிறார்கள் பொருளாதாரத்தில், சிலர் அதே நிலையில் தேக்க நிலையிலே இருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவன் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. அவர் ஏழை பணக்காரன் என்று பார்க்கிற தெய்வம் அல்ல. எல்லாரையும் ஒன்றுபோல் நேசிக்கிற தெய்வம். ஏனென்றால் எல்லாரையும் ஒரே இரத்தத்தால் அவர் தோன்ற பண்ணினார். அவர்தான் எல்லாருக்கும் பிதாவாக இருக்கிறார். இப்படி எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிற ஒரு தெய்வம் சில பிள்ளைகள் ஆசீர்வாதமாகவும் சில பிள்ளைகள் வறுமையிலும் இருப்பது அவருக்கு பிரியமா? இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏன் இதே நிலை என்று ஒரு கேள்வி இருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இடம் சார்ந்தது, பொருள் சார்ந்தது, ஐஸ்வர்யம் சார்ந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய வாழ்க்கை சார்ந்தது. அதே சமயத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். சிலர் தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் முக்கியம் என்று சொல்கிறார்கள். தவறே கிடையாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முக்கியம். அதே சமயத்தில் இவ்வுலகத்திலே நாம் நன்றாய் வாழ்வதற்கு சகல நன்மைகளையும் கொடுக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். தீமைகளை அவர் கொடுப்பதில்லை. நமக்குள்ளே பாவ உணர்வுகளை தூண்டக்கூடிய காரியங்களை அவர் கொடுப்பதில்லை. நாம் சௌக்கியமாக வாழ்வதற்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சம்பூரணமாக ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலே பிரமாணத்தை மீறி நடந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்கிறது, வெகுவாய் மன்னிக்கிறவர், மிகுந்த இரக்கமுள்ளவர். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தைகள். எனவே இன்றைக்கு பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு பகுதியை எடுத்து அதில் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம் அவர்களைப் போல நாமும் வாழ்வோமானால் நாமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பழைய ஏற்பாடு என்பது நிழல். அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் கை கொள்ளும்போது நிஜமாக மாறுகிறது. நியாய பிரமாணத்தை நாம் கை கொள்ளவில்லை. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ராஜரீக பிரமாணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், கிருபையின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் சில அடிப்படை காரியங்கள் ஒரு நாளும் மாறாது. மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும், இதெல்லாம் மாறாதது. விருத்த சேதனம் போன்ற சடங்குகள் தான் மாறி வருகிறதை தவிர சத்தியம் மாறவே இல்லை. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி சத்தியம் மாறவில்லை. சில சடங்குகள், சில சம்பிரதாயங்கள், சில காரியங்கள் கண்ணுக்கு கண் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே நீ ஒரு கன்னத்தில் அடைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொன்னார். ஆக மொத்தத்தில் அடிப்படை சத்தியங்கள் என்பது வேறு. அந்த சத்தியத்தை தேவன் மாற்றவே மாட்டார். பாருங்கள், மோசே சீனாய் மலையில் போய் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த போது ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார். உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி. அதே காரியத்தை தான் ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தலைவன், வாலிபத் தலைவன், மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபத் தலைவன், யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுலேயே பெரிய பணக்காரன், அதே சமயத்தில் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறான். அவனுக்குள்ள ஆசை என்னென்னா பரலோகத்துக்குரிய ஆசை. அப்போ அவன்கிட்ட ஆண்டவர் சொன்னார், கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். எந்த கற்பனைகள்னு சொல்லும்போது இந்த பழைய ஏற்பாட்டில் சொன்ன அந்த கற்பனைகளை தான் ஆண்டவர் சொல்கிறார். அவன் ஒரு யூதன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்தியங்கள் ஒரு நாளும் மாறாது. அப்படி பார்க்கும்போது
நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த நெகேமியாவுடைய நாட்களில் நடந்த சம்பவம் அல்ல. நெகேமியா தன் காலத்தில் வாழ்ந்த சூழ்நிலையில் ஆதியிலே தேவனோடு வாழ்ந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை நினைவு கூறுகிறார். நாமும் அப்படித்தான். இந்த வேதத்திலே ஆண்டவரோடு வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை இன்றைக்கு வாழ்கிற நாம் நினைவு கூர்ந்து அதன்படி வாழ்வோமானால் நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இவ்வளவு முன்னுரை உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். ஆண்டவர் வார்த்தைகளை நிறைவேற்றினார் என்று 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அநேக வாக்குகளை கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். தாவீதுனுடைய குமாரனாகிய சாலமோன் ஆண்டவராகிய தேவனிடத்திலே ஜெபிக்கும் போது அவன் சொல்லுகிறான், தேவனே, நீர் என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீர் என்று. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் அதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். இங்கே நெகேமியா ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிறான். எங்களுடைய ஆதி பிதாவாகிய ஆபிரகாம், எங்களுடைய முற்பிதாக்களில் மூத்தவராகிய அந்த ஆபிரகாம், முதல்வராகிய அந்த ஆபிரகாம், அவரை எப்படி நீர் அழைத்து கொண்டு வந்தீர், எப்படி ஆசீர்வதித்தீர் என்பதை நினைவு கூறுகிறான். இங்கே 6 படிகளை நாம் பார்க்கிறோம். இந்த 6 படிகளின்படி நீங்களும் நானும் வாழ்வோமானால் ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகமில்லை. பாருங்கள், முதலாவது ஆபிராமை தெரிந்து கொண்டு. ஆபிராம் என்பது கல்தேயருடைய பட்டணத்திலே ஊர் என்கிற இடத்திலே வாழ்ந்த ஒரு பாபிலோனியனுடைய பெயர். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை உடையவர்கள் அல்ல. நமக்கு பழைய பெயர் இருந்தது. என்னுடைய பெயர் பழைய பெயர் சண்முகராஜா. கேட்டிங்களா? இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு பழைய பெயர் உண்டு. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஆனால் வசனத்தை கை கொள்ளாமல் பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக இருந்தீங்கன்னா அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். சரி, ஆபிராமை தெரிந்து கொள்ளுகிறார், செலக்ட் பண்ணுகிறார். ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆசீர்வாதத்தினுடைய முதல் படியே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தேவன் தன்னை தெரிந்து கொள்வதற்கு விட்டு கொடுப்பதில்லை. தேவன் எதற்காவது அழைத்தார் என்றால் அவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் வேணாம், நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், பைபிளை வாசிக்க மாட்டேன், ஆவிக்குரிய ஜீவியம் தேவையில்லைன்னு அழைப்பை நிராகரிக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னா ஏதோ சாதாரணமாக வரல. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். பரலோகத்தின் சிங்காசனத்தில் மகிமையுள்ளவராய் வீற்றிருக்கிற தேவன் இந்த பூமியில் எவ்வளவோ நல்லவர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், சன்மார்க்கர்கள், உயரிய எண்ணமுடையவர்கள், நல்ல குணமுடையவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்பொழுது அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு நம்மை தெரிந்து கொண்டாரே. அந்த தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு மேன்மையானது. அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார் என்ற அர்த்தம். அந்த பாபிலோன் தேசத்தில், பாபிலோன் சாம்ராஜ்யத்தில், அந்த ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் எவ்வளவோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லாரையும் விட இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவனை தெரிந்து கொள்ளுகிறார். நான் கேட்கிறேன், இந்த ஆபிரகாமை விட நல்லவர்கள் அந்த பட்டணத்தில் இல்லையா? அந்த ஆபிரகாமை விட உயர்ந்த பணக்காரர்கள் அந்த பட்டணத்தில் இல்லையா? ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொன்ன தேவன் நம்மிலுள்ள நல்ல காரியங்களை பார்த்து நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு இவனை தெரிந்து கொண்டால் நாளைக்கு ஒரு கம்பெனியில் அவன் முதலாளியாக இருப்பான், நிறைய தசமபாகம் கொடுப்பான்னு அப்படி ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கவே இல்லை.
ஒன்றும் இல்லாமையில் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தர் சோதரம். மனுஷவனா அப்படி நினைக்கலாம், இன்றைக்கி இவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா நாளைக்கு படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் நமக்கு எப்படியாவது உதவி செய்வாங்கன்னு மனுஷன் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர், அவருடைய அன்பு அங்கே தான் வெளிப்படுது. நாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் தேவன் அவனை அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ முதலாவது தெரிந்து கொள்ளுதல் அவசியம். இரண்டாவதாக, அந்த அவன் குடியிருந்த ஊர் என்கிற கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அதாவது நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை தெரிந்து கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அதே இடத்தில் நாம் இருந்து விடக்கூடாது. அங்கிருந்து புறப்பட பண்ணுகிறார். நாம் பாவ சேற்றில் இருந்தோம், தவறான நண்பர்களுடைய ஐக்கியத்தில் இருந்தோம், தவறான பழக்க வழக்கங்களில் இருந்தோம். அவ்வளவு பாவத்தில் இருந்தாலும் தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். ஆனால் அங்கேயே இருந்து விடக்கூடாது. இன்றைக்கு விக்கிரக ஆராதனை உள்ள சில கிறிஸ்தவ கோயில்கள், சில பாரம்பரியத்தை கை கொண்டு வேத வசனத்துக்கு புறம்பாய் நடக்கிறவர்கள், அங்கே இருக்கிறவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். ஆனால் புறப்பட பண்ணுகிற அனுபவத்துக்கு வரமாட்டார்கள். நான் இங்கிருந்தே இவங்களை திருத்த பார்க்குறேன்னு சொல்லி கடைசியில் நாளடைவில் அவர்களும் வேறு வழி இல்லாமல் இவங்களை திருத்தவே முடியலன்னு இவங்களை அப்படியே மாறிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களை புறப்பட பண்ணுகிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அன்பானவர்களே, புறப்பட பண்ணுதல் என்பது நான் இருந்த நிலையில் என்னை நேசிக்கிறார், இருந்த நிலையில் என்னை தெரிந்து கொள்கிறார், ஆனால் இருந்த நிலையிலேயே என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு சேற்றுக்குள்ளே நல்ல அழகான ஒரு பொன் மோதிரம் கிடக்கிறது. அந்த மோதிரத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது இருக்கிற நிலையிலே கையில் மாட்ட மாட்டோம். அதை அங்கிருந்து எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி மாட்டுவோம் அல்லவா? அதை போல தான் நம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளவு அக்கிரமத்தில் கிடந்தாலும், தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே, நம்மேல் வைத்த உருக்கமான இரக்கத்தினாலே நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு அதே கல்தேயருடைய பட்டணத்தில் இருக்கக்கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் பழைய குணம் உனக்கு வரும், பழைய பழக்க வழக்கம் உனக்கு வரும், பழைய பாவத்தினுடைய ஆசைகள் உனக்கு வரும். அதை நீ பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கிருந்து புறப்பட பண்ணுகிறார். இன்றைக்குள்ள வாலிபர்களுடைய மிகப்பெரிய போராட்டம் என்னவென்றால், இயேசுவை அறிவதற்கு முன்பாக அல்லது திருச்சபைக்கு வருவதற்கு முன்பாக இந்த உலக பிரகாரமாக பல நண்பர்களோடு வாழ்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ரோட்டிலே நின்று பேசி கொண்டிருப்பது, பைக்கில் சுற்றுவது, பிள்ளைகளை கேலி கிண்டல் பண்ணுவது, இதே போல் பெண் பிள்ளைகளும் அவர்கள் விதிவிலக்கல்ல. இப்படி அவர்களுடைய பழைய நண்பர்கள் ஜாலியாக, களிகூறுதலுக்கு ஏதுவாக, களியாட்டுக்கு ஏதுவாக அவர்கள் வாழ்ந்து பழகிவிட்டார்கள். ஒரு மனக்கிளர்ச்சி அங்கே இருக்கிறது. மன மகிழ்ச்சி அல்ல, மனக்கிளர்ச்சி அங்கே இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்த அன்பினாலே நீ இப்படியே போனால் நரகத்துக்கு போய்விடுவாய் என்று அங்கிருந்து தெரிந்து கொள்ளுகிறார். இவர்களுக்கு பழைய நண்பர்களை விட்டு புறப்பட்டு வருவதற்கு மனமில்லை. குடிகார நண்பன் உனக்கு இருக்கலாம், அவனை விட்டு வெளியே புறப்பட்டு வா. உன்னுடைய ஐதீகமான காரியங்களை செய்யக்கூடிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம், கர்த்தர் அங்கிருந்து வெளியே வா என்றால் புறப்பட பண்ண சொல்லும் பொழுது புறப்பட்டு வர வேண்டும். மூன்றாவதாக, ஆபிரகாம் என்று பெயரிட்டார். பெயரை மாற்றுகிறார், அடையாளத்தை மாற்றுகிறார். ஆபிரகாம், ஒரு வேத பண்டிதர் சொன்னார், ஆபிராம் என்பது எப்படி மாறினது? இடையில ஹா என்கிற வார்த்தை, அது எபிரேய பாஷையிலே தேவனுடைய நாமம் எழுதப்படக்கூடிய ஒரு வார்த்தை, ஹே என்று சொல்லக்கூடியதான ஒரு எழுத்து. அந்த ஹே என்று சொல்லக்கூடிய எழுத்தை உள்ளே கொண்டு வருகிறார். இந்த எபிரேய சொல்லிலே சொல்லும் பொழுது அது சரியான உச்சரிப்பு வரும். நமக்கு தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறபடினால் அந்த ஹேங்கிற அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு இங்கே வரல. ஹா ஹே என்று சொல்வார், அப்ரஹாம் என்று சொன்னார் என்று சொல்லுவார்கள். எனவே ஆபிரகாம் என்று தன்னை அவனோடு இணைத்து தன்னுடைய பெயரோடு அவனை இணைத்து கொள்கிறார். அப்படி இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் அவனுடைய பெயருக்கு நடுவில் தன்னுடைய பெயரை வைக்கிறார். ஜீவியத்துக்கு நடுவில் தேவன் வர விரும்புகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் நடு மையத்தில் தேவன் வர விரும்புகிறார். எங்கோ ஒரு ஓரத்தில் ஒரு பூஜை ரூம் வைத்திருப்பது போல ஒரு இடத்தில் அவரை வைத்துவிட்டு காலையில் போய் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று 2 வார்த்தை சொல்லி ஜெபித்து விட்டு வருவதற்காக ஒரு மூலையில் வைக்கப்பட வேண்டியவர் அல்ல என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நடுநாயகராக அவர் வாழ விரும்புகிறார். உங்களோடு தன்னை இணைத்து கொள்ள விரும்புகிறார். உங்களுடைய அடையாளம் இனி தேவனோடு காணப்பட வேண்டும். பாபிலோனிய பழைய வாழ்க்கையோடு உங்களுடைய அடையாளம் காணப்படக்கூடாது. தேவனோடு உங்களுடைய அடையாளம் காணப்பட வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். இது முதல் படி. இதற்கு ஒன்று நாம் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல, அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும். இரண்டாவதாக,
ஆண்டவர் புறப்பட பண்ண அவர் விரும்புகிறார். நம்மை அங்கிருந்து கிளப்ப விரும்புகிறாரு. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஓகே ஆண்டவரே, நான் வர்றேன், நான் அந்த இடத்த விட்டு வர்றேன், அந்த ஃபெல்லோஷிப்பை விட்டு வர்றேன், அந்த பழக்க வழக்கத்தை விட்டு வர்றேன். வெளியே வரும்போது தான் அடுத்த கட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். இல்லாவிட்டால் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் இருக்கிற அந்த பாவ ஐக்கியத்தோடு இருந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாலும் அதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அன்பானவர்களே, மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையின் நடு மையத்தில் அவர் வந்தார். ஆபிராம் என்பதுக்கு பக்கத்தில் ஹா என்கிற பெயரை போட்டு தன்னை உள்ளே நடுநாயகராக இணைத்து கொள்கிறார். நான்காவதாக அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு, அப்படி ஆண்டவரோடு தன்னை இணைத்து கொண்ட பின்பு அவனுடைய வாழ்க்கை உண்மையுள்ளதாக இருந்தது. அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளதாக இருந்தது. அன்பானவர்களே, பாராட்டை பெறுவதற்காக ஊழியம், பாராட்டை பெறுவதற்காக ஜெபம் என்றெல்லாம் அல்ல. தேவன் என்னை பார்க்கிறார், அவர் என்னை உண்மையுள்ளவனாக காண வேண்டும். நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தபடியால் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே என்று. ஆனால் அவரிடத்தில் வந்த பின்பு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உண்மை உள்ளவர்கள் என்பது ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும், அவருக்கு துரோகம் செய்து விடக்கூடாது. எப்பொழுதும் அவரை அண்டிக் கொண்ட பின்பு அவருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதே சாட்சியைத்தான் தாவீதுக்கும் கொடுத்தார். அவனுடைய உண்மைத்தன்மையை பற்றி ஆண்டவர் சொன்னார். மோசையை பற்றி சொல்லும் பொழுது தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் மோசையை பற்றி சொன்னார். உங்களை பார்க்கும்போது ஒருவேளை உலகம் சொல்லலாம், இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இந்த பிரதர் நிறைய வசனங்களை மனப்பாடமாக சொல்லுவார், நிறைய வாக்குத்தத்தங்களாக சொல்லி ஜெபம் பண்ணுவார்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இவர் சொல்கிற அத்தனை காரியமும் அப்படியே நடக்கும், இவர் ஜெபம் பண்ணால் பேய் ஓடும், இவர் ஜெபம் பண்ணால் வியாதிகள் தீரும். ஐயோ, எவ்வளோ அற்புதமாக பிரசங்கம் பண்ணார்ப்பா, வேதத்தினுடைய ஆழமான சத்தியங்களெல்லாம் போதிக்கிறார். இதெல்லாம் உலகத்தினுடைய பாராட்டு. ஆனால் தேவன் பார்ப்பது நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பாக உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் என்று. என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? முதலாவது இந்த உண்மைத்தன்மை உங்களுடைய வீட்டிலே ஆரம்பிக்க வேண்டும். புருஷன் மனைவிக்கு உண்மையாக, மனைவி புருஷனுக்கு உண்மையாக, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மையாக, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக, உங்கள் கம்பெனி முதலாளிக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். முதலாளிகளே, உங்கள் தொழிலாளிகளுக்கு நீங்கள் உண்மையாயிருங்கள். அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை கட்டுவதில் உண்மையாயிருங்கள். கணக்கு எழுதுவதிலே உண்மையாயிருங்கள். நீங்கள் ஆஃபீஸுக்கு போகும்பொழுது நேரத்தை பதிவிடுவதிலே உண்மையாயிருங்கள். பணக்காரியங்களிலே உண்மையாயிருங்கள். உறவு காரியங்களிலே உண்மையாயிருங்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். வேத வாசிப்பிலே உண்மையாயிருங்கள். ஜெபம் பண்ணுவதிலே உண்மையாயிருங்கள். ஆண்டுடைய ஊழியத்திலே உண்மையாயிருங்கள். ஒருவேளை இதை ஊழியக்காரர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் சபையினுடைய எண்ணிக்கையை சொல்லுவதிலே உண்மையாயிருங்கள். உங்களுக்கு உள்ளே நடப்பது ஒன்று, வெளியே பகட்டாக காட்டுவது ஒன்று என்று இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோம். அதற்கு மிஞ்சினது பாவமாக இருக்கும். உண்மையுள்ளவர்களாக இருப்போம். ஐந்தாவதாக, இப்படிப்பட்ட உண்மையுள்ளதாக கண்டு ஒரு பெரிய தேசத்தையே கொடுக்கும்படி, ஒரு 5 ரூபா 10 ரூபா, ஒரு 1/4 சவரன் நகை, ஒரு பவுன் நகை, இல்லாட்டா ஒரு கிரவுண்டு நிலம், ஒரு பங்களா, ஒரு BMW கார், இப்படிலாம் கிடையாது. ஒரு தேசத்தையே கொடுப்பதாக உடன்படிக்கை பண்ணுகிறார். உங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு உண்மையாக இருக்கும் என்றால் உங்களுக்கு நீங்கள் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை செய்கிறார். ஆம், உங்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணினபடியால் அந்த யோனத்தானுடைய சந்ததி மெவிபோசேத்தை போஷிப்பதற்கு தாவீது உண்மையுள்ளவனாக இருந்தான். ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பாதுகாத்தது. இன்றைக்கு அநேகர் உடன்படிக்கை செய்வதில்லை. சபைக்கு வருகிறார்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஆராதனை நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரதரை விட அவர் நல்லா ஒர்ஷிப் லீட் பண்ணுறாரு, அவரை விட இவர் நல்லா லீட் பண்ணுறாரு, அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பாவம். யார் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்து ரசிக்கிறதுக்குல, அவர் இருந்தாருன்னா எவ்வளோ அழகாக நடத்துவார், இவர் இருந்தாருன்னா எப்படி அழகாக நடத்துவார். நடத்துதல் இல்லை, நாம் ஆராதிக்க. இன்றைக்கி கிறிஸ்தவம் கெட்டு போனதுக்கே காரணம் ஒவ்வொருத்தரையாக பார்த்து ரசிப்பது. இவ்வளோ அழகாக பாடுறாரு, இவ்வளோ அழகாக ஆராதனை நடத்துகிறாருன்ட்டு நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதுனால நடத்துகிறவங்க கூட பாராட்டை பெறுவதற்காக உள்ளே இருக்கோ இல்லையோ. நான் சிலரை பார்த்துருக்கேன், ஆராதனை நல்லா நடத்துகிறவங்க மற்றவங்க நடத்தும்போது
கையை கூட தட்ட மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் ஆண்டவராக இறங்கி வந்து அங்கே உட்காந்துருக்க மாதிரி. அடுத்தவங்க ஆராதிக்கும் போது கை தட்ட மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க, கையை உயர்த்த மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு மைக்கை கொடுத்து மேடையை கொடுத்துட்டிங்கன்னா ஐயோ தேவனையே பக்கத்தில் கொண்டு வந்த மாதிரி அப்படியே கண்ணீர் வர்ற மாதிரி ஜோடிச்சு என்ன நடிப்பு, பெரிய ஆபத்து. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்படிலாம் ஆராதிங்க, ஆனால் ஒன்று, தேவனோடு உங்களுக்கு ஒரு உண்மைத்தன்மை, உண்மையான உறவு இருக்க வேண்டும். நான் சொல்ல வந்த காரியம் என்னென்னா, நல்லா ஆராதிக்கலாம் செய்வாங்க, ஆனால் உடன்படிக்கை செய்ய மாட்டார்கள். ஞானஸ்தானத்தினாலே ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினார்கள். பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனத்தினாலே உடன்படிக்கை பண்ணினார்கள். புதிய ஏற்பாட்டிலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். நான் இந்த பூமியில் உலக பிரகாரமான காரியத்துக்கு அநீதிக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். இந்த உடன்படிக்கை செய்வேன். ஆண்டவர் அவனோடு உடன்படிக்கை செய்தார். இந்த உடன்படிக்கை செய்த பின்புதான் வார்த்தைகளை நிறைவேற்றினார். ஆண்டவரோடு ஞானஸ்தானம் மட்டும் உடன்படிக்கை இல்லை, ஒப்பந்தம் என்று சொல்லலாம். அதாவது கவனன்ட், நாட் கான்ட்ராக்ட், கவனன்ட், உடன்படிக்கை, பொருத்தனைகளை செய்யுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணுங்க. அப்படி உடன்படிக்கை பண்ணி 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 நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எனவே தான் நான் சொன்னேன் 6 படிகள். முதலாவது தெரிந்து கொள்ளுகிறார், புறப்பட பண்ணுகிறார், பெயரிட்டார், அதாவது பெயரை மாற்றினார், உண்மையுள்ளவனாக கண்டார், உடன்படிக்கை செய்தார், வார்த்தைகளை நிறைவேற்றினார். இங்கே நான் முடிக்க விரும்புகிறேன். இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில். தேவன் தெரிந்து கொண்டது உண்மை. அதனால தான் இந்த செய்தியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்ல, புறப்பட பண்ண ஆண்டவர் ஆயத்தமாகும் போது நீங்கள் புறப்பட்டு வருவதற்கு ஆயத்தமாக வேண்டும். முதல் பிரசங்கம் அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்தார். அதை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டவராகி, சகோதரர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது சொன்ன காரியம், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு வெளியே வாருங்கள். இந்த வேதத்துக்கு மாறாக வாழ்கிற உன்னுடைய ஐக்கியம், அதை விட்டு வெளியே வா. உன்னுடைய நட்பு வட்டாரங்கள், நண்பர்கள், இதை விட்டு என்றைக்கு நீ வெளியே புறப்பட்டு வருகிறாயோ அன்றைக்கு தான் உன் பெயர் மாறும். தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவார். வருகிறவர் என்ன செய்வார்? அவர் உன்னை உண்மையுள்ளவனாக மாற்றுவார். நம்மை உண்மையுள்ளவர்களாக மாற்றுவது தேவனுடைய வார்த்தை. நானெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உண்மை இல்லாதவன். எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு கொண்டு வந்து வைக்கிற பணத்தை திருடி கொண்டு போய் சினிமா பார்ப்பேன், திருடிட்டு போய் சிகரெட்டு பீடி வாங்கி குடிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு திருடனாக கிடந்தேன். ஆனால் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்த பின்பு என்னை மாற்றினார். என்னுடைய வாழ்க்கை மாறியது. எவ்வளவு அவலட்சணமாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதை பார்த்தேன். அன்பானவர்களை, குடியை விட்டேன், சிகரெட்டை விட்டேன், அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குணங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஆட்டிடியூட், இதெல்லாம் நமக்குள்ளே மாறணும். அதில் உண்மைத்தன்மையை தேவன் பார்க்க விரும்புகிறார். அப்படி உண்மையுள்ளவர்களாக மாறும்போது ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். நான் சொன்ன இந்த 6 படிகளில் 2 படி தேவனுக்குரியது. என்ன? நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை செலக்ட் பண்ண வேண்டியது தேவன் செலக்ட் பண்ணிவிட்டார். நிறைவேற்ற வேண்டியது தேவன், அவர் நிறைவேற்றுவார். இடையில் நீங்கள் தவறான ஐக்கியத்தை விட்டு, தவறான காரியங்களை விட்டு வெளியே வர வேண்டும். தேவனோடு நீங்கள் இணைய வேண்டும். உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும். உடன்படிக்கை செய்து வாழுங்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தீர். இதனுடைய ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியங்களில் மாற்றம் தேவையோ அந்த காரியங்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து உம்மோடு எப்பொழுதும் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும். இந்த உலகத்தில் நாங்கள் பழைய வாழ்க்கையில் அடையாளம் காணப்பட்டு வாழ்ந்தோம் அல்லவா, அதே இடத்தில் உம்முடைய நாமத்தோடு இணைந்து உம்முடைய பிள்ளையாக வாழ்ந்து உம்மை அடையாளப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதி. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா வார்த்தைகளும் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.